சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷராசில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாக போறாரு. மேஷ ராசியிலிருந்து கிளம்பி தன்னோட சொந்த வீடான ரிஷபராசிக்குள்ள நுழையிற இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கீகாரத்தை தேடித்தரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அங்க சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுறதுங்கிறது ஒரு விசேஷமான அமைப்பு. இதுவரைக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கு இப்போதான் சரியான அங்கீகாரம் கிடைக்கப் போகுதுன்னு நீங்க தாராளமா நம்பலாம். உங்களுடைய திறமை உலகத்துக்கு தெரியிற காலமா இது அமையப் போகுது. அதனால இப்போவே நீங்க சுறுசுறுப்பா வேலையில இறங்கிடலாம். சுக்கிரன் 10ஆம் இடத்துல உட்கார்றதால உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவமும் இப்போ நாலாபுறமும் உயரும்னு ஜோதிட ரீதியா தெரியுது. நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, இல்லனா நீங்க இருக்கிற சமூகமா இருந்தாலும் சரி, உங்களோட சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை இப்போ பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து ஆலோசனைகளை கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் வளரும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த தட்டுப்பாடுகள் நீங்கி இப்போ உங்களுக்கு சாதகமான அரசாணைகள் இல்லனா உரிமங்கள் வந்து சேரும். புதுசா பதவி தேடி வர்றதுக்கும் இல்லனா இருக்கிற பதவியில ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு மாசம் ரொம்ப சாதகமா இருக்கு. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை உறுதி செய்ய போகுதுன்னு சொல்லலாம். உத்தியோகம் மற்றும் தொழில் மூலமா வர்ற லாபம் இப்போ ரொம்பவே திருப்திகரமா இருக்கும். கையில பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஒரு முக்கியமான சொத்து இல்லனா வாகனம் வாங்கறதுக்கான யோகம் இப்போ பிரகாசமா இருக்கு. சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கறதால ஆடம்பரமான வாழ்க்கை மேல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். நல்ல விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் இப்போ பிறக்கும். இதனால மனசுல இருந்த பெரிய பாரம் ஒன்று இப்போ குறைய போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யற சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களுடைய தொழில்ல புதுவிதமான யுக்திகளை புகுத்துவீங்க. அது வாடிக்கையாளர்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பை பெறும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னர்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து இப்போ லாபத்தை எப்படி பிரிக்கலாம்னு பேசுற அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். கலை மற்றும் அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யறவங்களுக்கு இப்போ ஆர்டர்கள் குவிய போகுதுன்னு தான் சொல்லணும். புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா அதுல ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பா பார்க்க முடியும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலத்துல ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம்.
வேலை பார்க்குற இடத்துல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ப்ரமோஷன் ஆர்டர் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். மேலதிகாரிகள் உங்க மேல முழு நம்பிக்கை வச்சு ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதை நீங்க வெற்றிகரமா முடிச்சு காட்டுவீங்க. இதனால உங்களுக்கு சம்பள உயர்வு மட்டும் இல்லாம ஒரு பெரிய கௌரவமும் ஆஃபீஸ்ல கிடைக்கும். மத்தவங்க உங்களை ஒரு ரோல் மாடலா பார்ப்பாங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து நல்ல ஆஃபர் இப்போ தேடி வரும். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு மன நிறைவை தரும்னு சொல்லலாம். பழைய கவலைகள் எல்லாம் மறையும். உங்களுக்குள்ள இருந்த ஒரு விதமான பயம் நீங்கி இப்போ எதையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. காரியத்துல வெற்றி உங்களுக்கு தான். ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகமாகும். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வர்றது மூலமா உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நண்பர்கள் மூலமா சில முக்கியமான உதவிகள் இப்போ கிடைக்கும். அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ஏணியா இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன தொந்தரவுகள் இப்போ மறைஞ்சு நீங்க ரொம்ப தெம்பா இருப்பீங்க. முகத்துல ஒரு தனி தேஜஸ் இப்போ கண்டிப்பா தெரியும். பூரம் நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி கூடுதல் லாபத்தையும் புகழையும் தேடித்தரப்போகுதுன்னு சொல்லலாம். உங்க நட்சத்திரநாதனே சுக்கிரன் அப்படிங்கறதால இந்த ஆட்சி பலம் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த காலம். உங்களுடைய கலைத்திறமைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். வீட்ல தடைபட்ட சுபகாரியங்கள் இப்போ கைகூடி வரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் ஒரு சுபமான முடிவுக்கு வரும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. சொகுசு வாழ்க்கைக்கான எல்லா வசதிகளும் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பெயர்ச்சி பொறுமையையும் பெரிய வெற்றியையும் கொடுக்கும்னு சொல்லலாம். பேச்சில மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சா நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும். மத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உங்களோட அந்தஸ்து உயர்றதுனால சமூகத்துல ஒரு பெரிய பொறுப்பு இல்லனா பதவி உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு சில முக்கியமான லாபங்கள் கிடைக்கும். அந்த பயணங்கள் ரொம்பவே இனிமையா அமையும். பெண்களுக்கு இந்த பயிற்சி காலம் ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு காலமா இருக்க போகுது. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பு கூடும். கணவர் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருப்பாரு. நீங்க கேட்டதை வாங்கி தருவாரு. புதுசா தங்கம் இல்லனா வைரம் வாங்குறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். அதுக்கான வருமானமும் உங்களுக்கு வந்து சேரும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க நிர்வாகத் திறமை எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கும். மாமனார் மாமியார் வழியில இருந்த பிணக்குகள் தீர்ந்து இப்ப குடும்பமே உங்களை கொண்டாடுற மாதிரி ஒரு சூழல் இப்போ உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வம் கூடும். கஷ்டமான பாடங்களை கூட இப்போ ரொம்ப சுலபமா புரிஞ்சுப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட பாராட்டு உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இதனால தேர்வுகள்ல நல்ல மார்க் எடுப்பீங்க. உயர்கல்விக்காக நீங்க ஆசைப்பட்ட இடத்துல இடம் கிடைக்கும். இதனால உங்களுடைய எதிர்காலம் இப்போ ரொம்ப பிரகாசமா இருக்கும். விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு மெடல் மற்றும் சர்டிபிகேட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புகழும் கூடவே வரும். நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு பாடங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுன்னு தான் சொல்லணும். ராசிநாதன் சூரியன் உச்சமா இருக்கிறதோட 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியில இருக்கிறது உங்க உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். ஆனாலும் அதிகப்படியான வேலைப்பளு காரணமா சின்னதா ஒரு சோர்வு வரலாம். அதுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வெடுத்தாலே போதும். அடிக்கடி பழச்சாறுகள் இல்லனா தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா உடம்புல உஷ்ணம் அதிகமாகாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். மன அழுத்தத்தை குறைக்க ஒரு சின்ன நடைப்பயிற்சி இல்லனா தியானம் செய்யறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்களுக்கு லாபம் அதிகமா வர்றதுனால செலவுகளும் அதுக்கேத்த மாதிரி கூடவே வரும்னு சொல்லலாம். பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும். அதாவது வீடு வாங்குறது இல்லனா விசேஷம் நடத்துறதுக்கு பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு ஆசைப்பட்டு கையில இருக்கிற பணத்தை செலவு செஞ்சிடாதீங்க. சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பயணங்கள் செய்யும்போது உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சின்ன கவனக்குறைவு கூட தேவையில்லாத மன உளைச்சலை தரும். வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிட்டா இந்த மாதம் முழுக்க நீங்க ரொம்பவே நிம்மதியா இருக்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா மகத்துக்கு நிம்மதியும், பூரத்துக்கு செல்வமும், உத்திரத்துக்கு புகழும் இப்போ கிடைக்கும். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல ஆட்சி பெறதுங்கிறது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். உங்க ராசிக்கு வரப்போற இந்த மாற்றங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். அதனால எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா ஆரம்பிங்க. கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. விடாமுயற்சியோட செயல்பட்டா இந்த ஒரு மாசத்துல நீங்க ஒரு பெரிய உயரத்தை கண்டிப்பா தொட முடியும்.
பரிகாரம்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். சுக்கிர பகவானோட அருளை பெற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாத்தி நெய் தீபம் ஏத்துங்க. உங்க ராசிநாதன் சூரியன் என்பதால் ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை கொடுக்கறது உங்களுடைய தோஷங்களை போக்கும். உங்க ராசிக்குரிய சிவப்பு நிறத்தோட சுக்கிரனுக்குரிய வெள்ளை நிறத்தையும் கலந்து பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறப்போ உங்களுடைய செயல்கள் மூலமா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு வேலையில முழு கவனத்தையும் செலுத்துங்க. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. உங்க ஜாதகத்துல இருக்கிற தசா புத்திக்கு ஏத்த மாதிரி பலன்கள்ல சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் பொதுவான பலன்கள் கை கொடுக்கும். வரப்போற இந்த பெயர்ச்சி காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய இலக்குகளை அடைய முயற்சி பண்ணுங்க. உங்க எல்லா கனவுகளும் நனவாகவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.